உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. ஒரு யங் கப்புளோட கனவு தான் இந்த டீம் டவர். அந்த தம்பதிகள் யாரு பார்க்கலாம். எங்களோட விஷன் வந்து மாண்டசரி ட்ரைனிங், அவ்வளோதான். நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் நாங்கள் இவ்வளோ பேர் படிக்க வைக்க போகிறோம். அடுத்த 10 இயர்ஸில் எங்களுக்கு ஒரு ஓன் பில்டிங் இருக்கணும், இவ்வளோ ஸ்டேட்ஸில் வந்து எங்களோட ப்ரெசன்ஸ் இருக்கணும் அப்படின்றத வந்து நாங்கள் செட் பண்ணி வச்சுட்டோம். ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த ஒரு பிஸ்னஸ்மே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமா இருக்கும். ஸோ ஓப்பனாக சொன்னால் நிறைய அவமானங்கள் பட்டிருக்கோம். நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எங்களோட கிரெடிட் கார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ 2 பேருக்குள்ளேயுமே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, ஒரு 9 to 5 சேலரிங்கிறது செக்யூர்டாக மாதம் ஒரு டென்ஷன் இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும் வேலை பார்த்தோம். பட் இங்கே வந்து பிஸ்னஸில் ஒரு ரிஸ்க் இருக்கும். அதை நீங்கள் எப்படி தான் ஹேண்டில் பண்ணீங்க? How many failures? வாட்டர் கேன் பிஸ்னஸ்லேருந்து எங்களோட லைஃப்பை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அது ஒரு பிஸ்னஸ். அண்ட் தென் அதுக்கப்புறமா வந்து கம்ப்யூட்டர் சென்டர் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து கீ ஷாப் ஸ்டார்ட் பண்ணோம். டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு சின்ன வகையில். அப்புறம் வந்து வெறும் நாட்டு சக்கரை மட்டும் தனியாக பண்ணலாம், ஆயில் மட்டும் தனியாக பண்ணலாம். ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. 2020 நாங்கள் பெருசாக பிரம்மாண்டமாக ஒரு விஷயத்த பண்ணுறோம். கொரோனா வந்துருச்சு. பயன்றது கிடையாது, எங்களுக்கு ஓடணுன்ற ஒரு நோக்கம் தான் இருந்துச்சு. எப்பயுமே எங்களுக்குள்ளே வந்து இன்ஸ்டியூஷனு, என்னோட ஸ்டாஃபு, என்ன நம்பி ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூலுமே அந்த டைமிங்கில் டீச்சர்ஸ்க்கு ஆஃப் சேலரி கொடுத்தாங்க. எல்லா பிஸ்னஸுமே ஆஃப் சேலரி தான் கொடுத்தாங்க. நான் ப்ரௌடாக சொல்லுவோம், நாங்கள் அந்த பொண்ணு சொன்ன ஒரு வார்த்தை தான் இன்றைக்கி எங்களை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. எங்களோட ஸ்டாஃப்ஸுக்கு இப்போ வரையும் நாங்கள் வந்து நீங்கள் தைரியமாக வேலையை விட்டுட்டு ஒய்ஃப் கூட சேர்ந்து பிஸ்னஸை கப்புலாக பண்ணலாம் அப்படின்னு எப்போ டிசைட் பண்ணீங்க? இதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். எங்களோட எம்ப்ளாயீஸ் யாருன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவங்க யாருன்னா பெண்கள். ஸோ நாங்கள் ஏதாவது ஒன்று சொன்னோம் அப்படின்னா அதை அழகாக முடிச்சு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு டீம் நாங்கள் உள்ளே வச்சுருக்கோம். ஏன்னா பெண்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்ல, அந்த பெண்களும் சாதிப்பாங்க. பெண்கள்னா காசிப் பண்ணுவாங்க, பெண்கள்னா பொறாமப்படுவாங்க, பெண்கள்னா சண்டை போடுவாங்க, பெண்கள்னா கம்பேர் பண்ணுவாங்க. இந்த மித்தெல்லாம் உடைச்சு பெண்களுக்காகவே பெண்களால் உருவாக்கப்பட்டது டீம் எஜுகேஷன். உங்களோட ஃபீல்டில் உங்களுக்கு இருக்கக்கூடிய காம்படிட்டர்ஸ் அது எப்படி சமாளிப்பீங்க? ஸ்டார்டிங் ஆஃப் த பீரியட் ரொம்ப வந்து நிலை தோறும் மணக்கேணி மாந்தருக்கு கற்றனை தோறும் அறிவு. தொண்டை தண்ணி அதுலேருந்து வருதோ அதே மாதிரி ஒருத்தர் எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறாங்களோ, புது விஷயங்கள் தெரிஞ்சுக்காங்களோ, அதுக்கேற்ற மாதிரி அவங்க நாலேஜபிளாக இருப்பாங்க. ஸோ அதனால தான் அந்த குரலை வந்து நாங்கள் உள்ளே வரும்போது எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காக அங்கே செட் பண்ணியிருக்கோம். ஓகே, த பெஸ்ட் எஜுகேஷன் பிளேஸ். ஒரு கப்பலாக மாண்டிசேரி ட்ரைனிங் டீச்சர்ஸை உருவாக்குறது தான் இந்த டீம் எஜுகேஷனோட சிறப்பே. பிலீவ் யுவர் செல்ஃப், திங்க் பாசிட்டிவ். நிறைய பேருக்கு 9 to 5 ஜாப்பா வேண்டாம், ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு பெரிய கனவு இருக்கும். ஆனால் பிஸ்னஸ்ங்கிற கனவுக்குள்ளே எப்படி நீந்துறது, நீச்சல் அடிக்கிறதுன்னு தெரியாமல் புரியாமல் மோனோட்டோனஸாக ஒரு 9 to 5 ஜாப்பில் போயிட்டு இருக்கவங்க நிறைய பேர் வெறுப்போட. ஆனால் என் கூட இப்போ ஒரு யங் கப்புள் இருக்காங்க. இந்த இளம் தம்பதி எப்படி ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்பிரனராக மாறினாங்க, ஒரு பாஸ் லேடி ஆனாங்க அப்படிங்கிறத அவங்ககிட்டயே கேட்க போகிறோம். எஸ் ஃபெலிக்ஸ் அண்ட் அண்ணா ஸ்டெஃபி நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஸோ உங்களை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கீழேருந்து வரும்போதே இந்த பில்டிங்லேருந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து இங்கே ஒர்க் பண்ணுற நிறைய பெண்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு பெரிய ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபஸ்ட்டு. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. கல்யாணத்துக்கு முன் பின் அப்படின்னா என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் உங்ககிட்ட? ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நீங்கள் சொன்னது 9 to 5 ஜாப், ஒரு ஜாப் ஒர்க் பண்ணணும், திருப்பி வீட்டுக்கு வந்துடணும், அந்த மாதிரி ஒரு தாட் தான் இருந்தது. ஃபேமிலியும் அப்படி தான் இருந்தாங்க. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னு வரும்போது ஸோ நாங்கள் தான் பாஸ் அப்படின்ற ஒரு தாட் வந்தது. ஸோ அதனால தான் வந்து இந்த நம்ம அதுக்கேற்ற ஒர்க்காக 9 to 5 போகாமல் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது. உங்களுக்கு முன்னாடி இது பெரிய கனவா? அது எனக்கும் சரி, என்னோட மிஸ்ஸஸுக்கும் சரி, எங்களுக்கு கிடைச்ச ஒரு பிளெஸிங்காகவே நாங்கள் பார்க்குறோம். என்னென்னா வந்து பிஃபோர் மேரேஜ் அவ்வளோ ஃபெயிலியர்ஸ், அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருக்கோம் நாங்கள். ஸோ ஓப்பனாக சொன்னால் நிறைய அவமானங்கள் பட்டிருக்கோம். ஸோ அதுதான் எங்களுக்கு வந்து ஆஃப்டர் மேரேஜ் ஸோ எங்களுக்கு ஒரு பேஸ் அமைஞ்சுது. அண்ட் அதுலேருந்து தான் எங்களோட ஜேர்னியை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் இவ்வளோ தூரம் வளர்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் நாங்கள் அதை சொல்லுவோம். கண்டிப்பாக நிறைய ஃபெயிலியர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னீங்க. முன்னாடியே கல்யாணத்துக்கு முன்னாடி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ட்ரீம் இருந்ததா, ட்ரை பண்ணிங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு இருந்துச்சு. நான் வந்து நிறைய பிஸ்னஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். அப்பப்போ என்னென்னலாம் வந்து அந்த சீசனில் இருக்குமோ, லைக் கம்ப்யூட்டர் சென்டர்ஸு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து அண்ட் இது மாதிரி நிறைய சின்ன சின்ன பிஸ்னஸ்லாம் அப்பப்போ என்ன வருமோ அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணணும். நானே எங்கள் அப்பா ஃபெயிலியர்ஸ்னு எடுக்கலாமா?
கண்டிப்பாக எடுக்கலாம். சக்சஸ் பத்தி பேசும்போது ஃபெயிலியர் இல்லாம கண்டிப்பாக ஃபெயிலியர் இல்லாமல் பாசிபிளே கிடையாது. ஸோ அதனால் வந்து சொல்லுங்க பாப்போம் கடகடன்னு அப்படி. எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா விஆர்எஸ் கொடுத்து வந்துட்டார் என்னோட சிஸ்டருக்காக. அப்போ வந்து ஒரு வாட்டர் கேன் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் கேன் பிஸ்னஸில் தான் எங்களோட லைஃப்பை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அது ஒரு பிஸ்னஸ். அண்ட் தென் அதுக்கப்புறமா வந்து கம்ப்யூட்டர் சென்டர் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து கீ ஷாப் ஸ்டார்ட் பண்ணோம். டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு சின்ன வகையில். அப்புறம் வந்து வெறும் நாட்டு சக்கரை மட்டும் தனியாக பண்ணலாம், ஆயில் மட்டும் தனியாக பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்னென்னா இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க, க்ளோஸ் பண்ணுறாங்க. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், அதில் லேர்ன் பண்ணிக்கிட்டோம். அண்ட் அதுலேருந்து நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன், என்ன வந்து ரியலாக சூட் ஆகும், அண்ட் வந்து எக்ஸாக்ட்லி ஒரு பீப்புளுக்கு என்ன பிடிக்குது என்ன பிடிக்கலை அப்படின்றத தெரிஞ்சுக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஆக்சுவலி இதை ட்ரை பண்ணும்போது தான் நம்மளுக்கு என்ன வரும், நம்ம ஸ்கில் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோம். அதில் என்ன படிச்சு என்ன ஒர்க் பண்ணீங்க ஃபர்ஸ்ட்? என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 10th டிப்ளமோ ஃபஸ்ட்டு, அண்ட் தென் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு என்னோடய ஜாப் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் பேசிக்காக ஒர்க் பண்ணது டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸு, குவாலிட்டி, மார்க்கெட்டிங்கு அண்ட் மேனுஃபேக்சரிங், ஸோ சப்ளையர் குவாலிட்டி, கஸ்டமர் குவாலிட்டி. ஸோ நான் மேபி என்னோடய லக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒர்க் பண்ண இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துக்குமே வந்து எனக்கு புது பர்சன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுற, அவங்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடச்சிது. ஸோ நீங்கள்? நான் வந்து பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், என்னோடது வந்து மேக்ஸ் பேஸு. ஸோ நான் டீச்சர் ஆகணும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் வந்து மேத்தமெட்டிக்ஸ் எடுத்தது. படித்து முடித்தோடனே நான் வந்து ஃபீல்டே வேறு. அது என்னென்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அப்போ வந்து மார்க்கெட்டிங், அங்கேயுமே எனக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் மார்க்கெட்டிங் வந்து அங்கே கற்றுக்கிட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும் அப்படின்னு வெறும் ஒரு டிகிரி மட்டும் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அட்வொகேட் முடிச்சிருக்கேன். அட்வொகேட் அனாஸ்டஃபி. ஸோ டீம் எஜுகேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? டீம் எஜுகேஷன் ஸ்டார்ட் பண்ணது 2016 அண்ட் 2026 இப்போ ஆல்மோஸ்ட் எங்களோட 10th இயரில் இருக்கோம் நாங்கள். ஆமாம், 10+ இயர்ஸாக வந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கு நிறைய ஹடில்ஸும் இருந்தது. அதை வந்து நாங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு எப்படி நம்ம எடுத்துகிட்டு போகலாம். டீம் எஜுகேஷனுக்கு அஸ்திவாரம் போட்டது யார்? 2 பேருமே சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அவங்களுக்கு டீச்சிங் போகணும், அப்புறம் வந்து மாண்டசரி சூஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அண்டு எனக்கு வந்து ஓகே இது ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியாக கொண்டு போகணும், அதுக்கு ஒரு நேம் வைக்கணும், பிராண்டாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ 2 பேருமே சேர்ந்து தான் வந்து மேபி இதை ஸ்டார்ட் பண்ணணும்னு நாங்கள் சொல்லுவோம். இண்டிவிஜுவலான்னு சொல்லி சொல்கிறது கஷ்டம் தான். டீம் எஜுகேஷனில் என்னெல்லாம் பண்ணுறீங்க? டீம் எஜுகேஷன் பேசிக்காகவே வந்து ஒரு விமன் பேஸ்ட் எஜுகேஷன் இது ஆக்சுவலி. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் எங்ககிட்ட ஃபஸ்ட் நாங்கள் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது 11 மெம்பர்ஸ் எங்கிட்ட படித்தாங்க. அண்ட் இப்போது ரீசெண்ட் பேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1000+ மெம்பர்ஸ் ஒரு பேட்ச்சில் மட்டுமே படிக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விமென்ஸ் வந்து அவங்களோட நாலேஜை டெவலப் பண்ணிக்கிட்டு அவங்கள வந்து எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் அவங்க போய் ஒர்க் பண்ணுறாங்க. மாண்டசரி ட்ரைனிங் அப்படின்றது வந்து ஒரு டீச்சர் ட்ரைனிங் மாதிரி தான். ஸோ ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிஎட் அண்ட் டிடெட் டீச்சர்ஸ் வந்து வேறு டிகிரி முடிச்சிருப்பாங்க, அவங்க போய் அங்கே ஒர்க் பண்ணணுன்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து உடனே வந்து அந்த பிஎடுக்கு எலிஜிபிலிட்டி இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த கோர்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா அவங்க நல்ல டீச்சராக போக முடியும். எம்ப்ளாயபிலிட்டி சப்போர்ட் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் தான் இது வந்து ஒரு ஃபேமிலி சப்போர்ட் உங்களுக்கு இருந்தது, அதனால நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த ஒரு பிஸ்னஸ்மே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமா இருக்கும். ஸோ உங்களோட பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணீங்க? ஸோ அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும் அப்படின்னு நான் நினைக்கும் போது அவர் என்ன சொன்னார்னா, என்னம்மா பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டார். நான் டீச்சராக போட்டுமா, நான் ஆல்ரெடி மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருக்கேன், ஸோ மேக்ஸ் எனக்கு நல்லா வரும், நம்ம மேத்தமெட்டிக்ஸ் டீச்சிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் வந்து சொன்னேன். ஸோ அப்போ வந்து அவர் சொன்னார், சரி ஓகே அதுக்கு நீ வந்து என்னன்றதை தேட ஆரம்பி அப்படின்னு சொன்னோன்னே, இது ஒரு ஆல்ரெடி எனக்கு இது தெரியும். எப்படின்னா நாங்கள் கொடைக்கானல், நேட்டிவ் கொடைக்கானல், அங்கே மாண்டசரி இருக்குது, மாண்டசரி ஸ்கூல் இருக்குது. ஸோ அந்த ஸ்கூல் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். எங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் கூட்டிகிட்டு போயிருக்காங்க, எங்களை டிஃப்ரெண்ட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு கீழே சயின்ஸ் கூப்பிட்டு போகிறாங்க, சயின்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு கீழே மரத்தடியில் உட்காந்து படித்த நாட்கள். ஸோ அதனால் எனக்கு அந்த எஜுகேஷன் சிஸ்டம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இவர்கிட்ட நான் ஷேர் பண்ணேன். ஸோ நாங்கள் ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து லோன் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது வந்து லோன் தான். நாங்கள் ஆக்சுவலி வந்து லோனில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் லோனில் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமாவுமே வந்து ஒரு ஃபஸ்ட்டு மேபி 3 இயர்ஸ் சொல்லலாம், நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எங்களோட கிரெடிட் கார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் எல்லாத்துக்குமே. ஸோ இப்போ 2 பேருக்குள்ளேயுமே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, 2 பேரும் கொஸ்டின் பண்ண மாட்டோம். நீ இவ்வளோ செலவு பண்ணுறியே, நீ என்ன திடீர்னு 1 lakh செலவு பண்ணுற, அப்போ சேலரியே 40,000-50,000 தான் இருக்கும், பட் இருந்தாலும் 80,000 செலவு பண்ணுவோம், 1 lakh செலவு பண்ணுவோம். ஃபேமிலி அப்பா அம்மா சொல்லுவாங்க, ஏன்னா அவங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க ரொம்ப போய் மாட்டிக்காதீங்க பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் மேலே எங்களுக்கு
கான்ஃபிடென்ட் இருந்தது, கண்டிப்பாக நம்ம வந்து வெளியே வரணும் அப்படின்னு. ஸோ லோன் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. ஸோ லோன் சப்போர்ட் பண்ணும்போது நாங்கள் ஒரு 2 பேருமே ஒரு முடிவெடுத்தோம். ஸோ இப்போ இந்த பிஸ்னஸ் ஒரு லோனில் ஆரம்பிச்சிருக்கோம், ஆனால் இது பெருசாகும்போது லோனுன்றதுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு எவ்வளோ லோன் எடுத்தீங்க? ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் எடுத்த லோன் வந்து பார்த்தீங்கன்னா 60,000. அதுக்கப்புறம் வந்து இன்னும் போக போக அதிகமாச்சு. நாங்கள் ஒரு பேஷனாக நம்ம ஆரம்பித்தோம், ஒரு பிஸ்னஸ்குள்ளே கால் வைக்கும் போது தான் அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் எங்களுக்கு வந்து அந்த 60,000 வந்து அதுக்கப்புறம் 6 lakhs மாறிச்சு. ஆமாம், லோனே அந்த 3 years ஆஃப் பீரியடில் போட்ட காசை திருப்பி எடுப்போம், போட்ட காசு போட்டுகிட்டே இருப்போம். திருப்பி ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது திருப்பி 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எங்ககிட்ட கையில் வந்து பேக்கப்னு ஒரு அமௌண்ட் இருக்குது. பின்னாடி இருந்து நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, அகலக்கால் வைக்காத. அது எங்கள் பேரண்ட்ஸ், அவங்க பேரண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க, எங்கள் பேரண்ட்ஸ் டைலாக் சொன்னாங்களா? அதிகமாக என்னோட மாமியார் சொல்லுவாங்க, அவங்க வந்து எங்களை வந்து பிள்ளைங்க போய் மாட்டிக்க கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி இந்த இடத்துல தான் ஒரு 9 to 5 ஜாபுக்குள்ளே முடங்கிக்கிடுறது. எப்பயுமே ஒரு லோன் எடுக்கிறோம், பிஸ்னஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், அதுலேருந்து லாபம் எடுக்கிறத தாண்டி அந்த பிஸ்னஸை க்ரோ பண்ணணும்னா அடுத்தடுத்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த இடத்துல நிறைய பேர் முடிவெடுக்கும் போது பின்வாங்கும் போது அந்த பிஸ்னஸே ட்ராப் பண்ணுற சூழல் வந்துடும். ஏன்னா ஒரு 9 to 5 சேலரிங்கிறது செக்யூர்டாக மாதம் ஒரு டென்ஷன் இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும் வேலை பார்த்தா. பட் இங்கே வந்து பிஸ்னஸில் ஒரு ரிஸ்க் இருக்கும், அடுத்தடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது. அதை நீங்கள் எப்படி தான் ஹேண்டில் பண்ணீங்க? இப்போ எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும் போதே ரொம்ப கிளியராக நாங்கள் ஒரு விஷன் செட் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து எல்லாத்துலேயும் போய் கால வைக்க மாட்டோம். எங்களோட விஷன் வந்து மாண்டசரி ட்ரைனிங், அவ்வளோதான். எங்களுக்கு நெக்ஸ்ட்டு 5 years நாங்கள் இவ்வளோ பேர் படிக்க வைக்க போகிறோம், நெக்ஸ்ட்டு 10 years நாங்கள் இவ்வளோ பேர் படிக்க வைக்க போகிறோம், அடுத்த 10 yearsல எங்களுக்கு ஒரு ஓன் பில்டிங் இருக்கணும், இவ்வளோ ஸ்டேட்ஸில் வந்து எங்களோட ப்ரெசன்ஸ் இருக்கணும் அப்படின்றத வந்து நாங்கள் செட் பண்ணி வச்சுட்டோம். நாங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது 2 பேருக்குமே ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி பார்க்கும்போது நம்மளோட பிராண்ட் இருக்கணும். எப்படி பெரிய பெரிய பிராண்ட் இருக்கோ அந்த பிராண்ட் இருக்கணும். நாங்கள் திங்க் பண்ணோம், அதே மாதிரி அந்த 5 வருஷத்தில் பிராண்டாக உருவாக்கியிருக்கோம். பயப்படல, அந்த 5 வருஷம் பயமே இல்லை. பயன்றது கிடையாது, எங்களுக்கு ஓடணுன்ற ஒரு நோக்கம் தான் இருந்துச்சு. எப்பயுமே எங்களுக்குள்ளே வந்து இன்ஸ்டியூஷனை எங்களுக்கு அந்த வீடுன்றதுக்கு அப்பார்ட் ஃப்ரம் எங்களுக்கு இன்ஸ்டியூட், என்னோட ஸ்டாஃபு, என்ன நம்பி ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொரோனா வேறு வந்துருச்சு. 2020 நாங்கள் பெருசாக பிரம்மாண்டமாக ஒரு விஷயத்த பண்ணுறோம், கொரோனா வந்துருச்சு. அதாவது எல்லா காசையும் போட்டுட்டோம், நாங்கள் ஒரு பில்டிங்கெல்லாம் கட்டிட்டோம். அதுக்கு வந்து ஒரு 15 lakhs கிட்ட ஆயிடுச்சு. அப்போது வந்து யாருமே வெளியே வர முடியல. சரி இந்த மாதம் சரியாயிடும், அடுத்த மாதம் சரியானு பார்த்தா அப்படியே 3 months போச்சு, 6 months போச்சு, 1 year ஆகிடுச்சு. ஸோ அப்போ தான் வந்து நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ரொம்ப டவுன் வந்துட்டோம். அப்போது ஒரு ஸ்டாஃப் எங்களுக்கு வந்து பேசினாங்க. அது வரையும் நாங்கள் சேலரி போட்டுட்டு இருந்தோம். அப்போ அந்த மாதம் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம், என்னடா போடலாமா இல்லை ஆஃப் சேலரி போடலாமா யோசிச்சுட்டு இருந்தப்போ இப்போ ஒரு பொண்ணு எங்கிட்ட ஒர்க் பண்ண பொண்ணு அந்த டைமில் கால் பண்ணி எங்கிட்ட பேசினாங்க. சார் இந்த மாதிரி சேலரி இன்னும் டிலே ஆகிடுச்சு, ஆமாம் நம்ம ஒரு நாள் போட்டுட்டு இருந்தோம், இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம் சார், நாங்கள் உங்களை நம்பி தானே சார் இருக்கோம். அந்த ஒரு வேர்டு தான் வந்து அந்த டைமில் எங்களை இன்ஸ்பயர் பண்ணிச்சு. எல்லா ஸ்கூலுமே அந்த டைமிங்கில் டீச்சர்ஸ்க்கு ஆஃப் சேலரி கொடுத்தாங்க, எல்லா பிஸ்னஸுமே ஆஃப் சேலரி தான் கொடுத்தாங்க. நான் ப்ரௌடாக சொல்லுவோம், நாங்கள் அந்த பொண்ணு சொன்ன ஒரு வார்த்தை தான் இன்றைக்கி எங்களை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. எங்களோட ஸ்டாஃப்ஸுக்கு இப்போ வரையும் நாங்கள் வந்து ஒரு ரூபா கூட கம்மி பண்ணி கொடுத்தது கிடையாது. ஸோ ஒரு 5 பேர் இருந்த ஒரு இன்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ணவங்க இப்போ அந்த 40 பேராக மாறி இருக்காங்க. ஸோ எங்களுக்கு வந்து அந்த இடத்துல இன்னும் நாங்கள் ஓடணும்னு வேகப்படுத்தினது வந்து என்னோடய ஸ்டாஃப் தான். இன்னொன்று என்னென்னா, ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கும்போது கல்யாணம் ஆன உடனேயே வந்து அடுத்து குழந்தை என்ன அப்படின்னு கேட்பாங்க. இப்போ குழந்தைங்க பிறக்கும் போது அடுத்து குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே இப்போ ப்ரீகேஜின்னு போட்டுறோம், ஸ்கூல் ஃபீஸு, டெலிவரி செலவு இப்படிங்கும் போதும் பிஸ்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் நிறைய பேர் அங்கே தயங்கி நிற்கிறதும் இருக்குது. இன்னொன்று ஃபேமிலியே வந்து புஷ் பண்ணுவாங்க ஒரு கப்பிள் கிட்ட. பட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, அது உங்களோட பிளானிங்காக எப்படி? எங்களுக்கு அது ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது தான். ஆனால் ரொம்ப நாங்கள் எங்களோட ஃபஸ்ட்டு குழந்தைய எங்கள் டீம் எஜுகேஷனை பார்த்தோம். ஸோ எங்கள் டீம் எஜுகேஷனில் எங்கள் கூட ஒர்க் பண்ணவங்களோட குழந்தைங்களாம் எங்களோட குழந்தைங்களாக தான் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நிறைய பண்ண ஆரம்பித்தோம். ஸோ பசங்களோடையே ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம், வேலை பார்த்துட்டு இருந்தோம். டீம் எஜுகேஷனில் ரொம்ப இருக்கும்போது தெரியாது. என்றைக்கு நம்ம அந்த கொரோனாவில் வீட்டில் இருந்தோம் பார்த்தீங்களா, அப்போ லோன்லியாக ஃபீல் பண்ண ஆரம்பித்தோம். நானும் அவர் வந்து என்ன தான் நம்ம இன்ஸ்டியூட் பற்றி பிஸ்னஸ் பற்றி பேசினாலும் நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை வேணும்ல, யாராக இருந்தாலும் அப்படி தானே. ஸோ அப்படி நினைக்க ஆரம்பித்த ஒரு 3 monthsலேயே வந்து கன்சீவ் ஆகிட்டேன் நான்.
ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும்போது தான் அது பண்ண முடியும் இல்ல பெண்கள்? ஆமாம்மா, எங்கள் ஃபேமிலிக்கு Family support ஒண்ணு. தான் இருக்கும். ஸோ எங்கள் ஃபேமிலி எங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ 2 பேருமே எங்களோட ஃபாதர் மதர் அண்ட் எங்களோட சிப்ளிங்ஸ் அண்ட் அவங்க ஃபாதர் மதர் அவங்களோட சிப்ளிங்ஸ் எல்லாருமே வந்து ஒரு நாங்கள் இருக்கிறதே கிட்டத்தட்ட ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி தான். அண்ட் வந்து அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ தூரம் நாங்கள் வரதுக்கான பாசிபிலிட்டே கிடையாது. அண்ட் இது எல்லாத்துக்கும் க்ரௌனாக நான் எதை சொல்லுவேன் அப்படின்னா, கண்டிப்பாக அவங்களோட என் ஒய்ஃப் அவங்களோட ஒரு டிட்டர்மினேஷன் அண்ட் அவங்களோட ஒரு வில் பவர் தான் நான் சொல்லுவேன். என்னன்னா கணவருடைய கனவை வந்து சாத்தியமாக்கிய மனைவி அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்க ஜாப் போயிட்டு இருந்தீங்க கல்யாணத்துக்கு அப்புறம், அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் செட் பண்ணி நீங்க கொடுத்துட்டீங்க, அவங்க நல்லா பிஸ்னஸ் ரன் பண்றாங்க, நீங்க தைரியமா வேலையை விட்டுட்டு ஒய்ஃப் கூட சேர்ந்து பிஸ்னஸை கப்பலாக பண்ணலாம் அப்படின்னு எப்போ டிசைட் பண்ணீங்க? ஆக்சுவலி இதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். என்னென்னா வந்து ஸோ நாங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். டு பி ஃப்ராங்க், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் என்ன நினச்சேன்னா, நான் தான் வந்து ப்ரைம் பர்சன், ஏன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எக்ஸ்போஷர் இருக்குது, ஸோ நான் தான் எல்லாம் ஹேண்டில் பண்ண போகிறேன், அவங்க சப்போர்ட் பண்ண போகிறாங்கன்றதான் என் இன்டென்ஷன் இருந்துச்சு. பார்த்துக்கிட்டே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், பார்க்குறேன் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் தான் எனக்கு இருந்துச்சு டு பி ஃப்ராங்க். அண்ட் வந்து அவங்கள பற்றி எனக்கு தெரியும், மேரேஜ் ஆகிடுச்சு, பட் ஸ்டில் வந்து அவங்களோட அந்த ஒரு கெப்பாசிட்டி எனக்கு தெரியாது. ஒரு நாள் வந்து ஒரே ஒரு இன்சிடென்ட் தான். அந்த இன்சிடென்ட்டில் நான் ஒரு டெசிஷன் எடுத்துட்டேன். என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா, எங்களோட இன்ஸ்டியூஷனு நாங்கள் அப்போ வேறு ஒரு இடத்துல எக்ஸ்பேண்ட் பண்ணியிருந்தோம். அப்போ நானும் அவங்களும் அங்கே இன்ஸ்டியூஷனில் இருக்கோம். அப்போது ஒருத்தங்க வராங்க அட்மிஷனுக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்த் பேஸ்ட் பிளேஸு. இப்போது நார்மலாக ஒருத்தர் வந்து ஒரு அட்மிஷன் போட வராங்கன்னா பாசிட்டிவ்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இடம் நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கல்ல. நான் சொல்கிறது ஒரு பிஃபோர் 9 இயர்ஸ் அந்த பர்சன் உள்ளே வராங்க. உள்ளே வரும்போது என்னென்னலாம் ஒரு பர்சன் பார்த்தா அவங்க அட்மிஷன் போட மாட்டாங்களோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். நான் டிசைடே பண்ணிட்டேன், ஓகே கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவங்க என்கிட்ட சொன்னாங்க, நீ ஏன் வரி பண்ணுறீங்க, அவங்க அட்மிஷன் போடுவாங்க. அப்போ நான் வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டேன், என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போமே, கூட தான் உட்காந்துருக்கேன். பட் வந்து உட்காந்து ஒரு 10 மினிட்ஸ் அந்த பர்சன்ட்ட இவங்க பேசினாங்க. அந்த 10 மினிட்ஸ் வந்து அப்படியே எனக்கு அப்படியே புல் அரிச்சிருச்சு. ஆமாம். ஸோ அவ்வளோ ஒரு கிளாரிட்டி, அவ்வளோ ஒரு ஃபோக்கஸு. அந்த பர்சன் வந்து முடிச்சுட்டு வெளியே போயிட்டாரு. அப்போயும் எனக்கு டவுட் இருந்துச்சு, ஓகே இவ்வளோ தூரம் பேசியிருக்காங்க, பட் ஸ்டில் அட்மிஷன் போடுவாங்களா. இப்போ என்கிட்ட கான்ஃபிடென்ட்டாக சொன்னாங்க, நாளைக்கு அவர் வருவார் இங்கே இந்த இன்ஸ்டியூட்டுக்கு, இங்கே வந்து அட்மிஷன் போடுவார். அதே மாதிரி அடுத்த நாள் வந்தார், ஃபுல் ஃபீஸ் கட்டி அட்மிஷன் போட்டு போனார். அதில் உள்ளதுலேயே ஸ்மார்ட் என்னன்னா, ஒரு ஃபுல் ஃபீஸ் கட்டினார். ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு அந்த 11 மெம்பர்ஸில் அவர் ஒருத்தர் தான் வந்து ஃபுல் ஃபீஸ் கட்டினார். ஏன்னா நீங்கள் ஏன் அவர் உள்ளே வரும்போது ஒரு சிச்சுவேஷன் இல்லை அப்படின்னீங்கல்ல. ஏன்னா இப்போ இந்த டீம் டவர் அப்படின்ற ஒரு பில்டிங் இருக்குது. பிகினிங்கில் எல்லாமே சின்னதாக இருக்குது, சின்னதாக இருந்துச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ சும்மா ஒரு லேப்டாப் வச்சுருப்போம். நாங்கள் நாலேஜபிள் தான், நாங்கள் ஸ்கில் தான், பட் அப்போ தான் நாங்கள் ஒரு ஸ்டார்ட் அப். அது யாராக இருந்தாலுமே வந்து ஒரு கொஸ்டின் இருக்கும்ல, நினைப்பாங்கல்ல. அப்படி பலன்னு இல்லாம ஒரு ஆபீஸ் இருக்கும்போது உங்களை நம்பி வருவாங்களா? அந்த பர்சன் யாருன்னா விமன்ல இருந்து வந்திருக்காங்க, லீவுக்காக வந்திருக்காங்க. அவரும் ஒரு டீச்சர், அங்கே ஒய்ஃப் அங்கே கூட்டிகிட்டு போய் ஒர்க் பண்ண வைக்கணுன்றது அவரோட தாட். ஸோ அப்போது நான் டிசைட் பண்ணிட்டேன், த பிஸ்னஸ் வந்து மேபி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், பட் வந்து ஷீ இஸ் அ ரைட் பர்சன் டு டேக் திஸ் பிஸ்னஸ் ஃபார்வர்ட். ஸோ க்ரௌன் அண்ணா ஸ்டெஃபிக்கே வச்சிடலாமா அப்போ? ஏன்னா இன்னை வரைக்கும் ஷீ இஸ் அ பர்சன் ஹூஸ் லீடிங். ஸோ வேலை எப்போ விட்டீங்க, அந்த கான்ஃபிடன்ஸ் எப்போ வந்தது? ஸோ நான் எப்போ டிசைட் பண்ண வெளியே வரணும்னா, ஒரு சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம் மேலே அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. ரொம்ப அதாவது செகண்ட் பேபி வந்துட்டாங்க. ஸோ ஷி வாஸ் ஸ்ட்ரகிளிங், என்ன பண்ணுறது. ஏன்னா என்ன தான் நம்ம ஒரு டீம்லாம் இருந்தாலுமே அதெல்லாம் அக்செப்ட், நான் வந்து ஸ்ட்ரகிள்லாம் பண்ணல, நான் அதை அக்செப்டே இல்லை, எனக்கு தெரிஞ்சுது. அது அவர் எப்படி சொல்கிறார், ஏன்னா அவங்க ப்ரெக்னன்சியில் வந்து ஹெல்த் வைஸ் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. ஸோ செகண்ட் ப்ரெக்னன்சி பையன் வந்து ரொம்ப என்னவே டிபெண்ட் பண்ணிட்டு இருந்தான். ரெண்டாவது பையன், ஃபர்ஸ்ட் பையன் எப்படின்னா எங்கள் அம்மா எங்கள் ஃபேமிலிட்டே விட்டு வளர்த்தாச்சு. ரெண்டாவது பையன் அப்படி இல்லை, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தார், நம்மக்கிட்டேயே ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த டைம் இவர் கொஞ்சம் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சார். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் ஃபுல் ஃபேஸில் வரீங்க, ஸோ ஒரு ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் பண்ணக்கூடாது, ஸோ அதனால் நீங்கள் சொல்லிட்டு வெளியே. இல்லை, நான் அதே மாதிரி இந்த டெசிஷன் எடுத்துட்டேன். ஸோ கம்ப்ளீட்டாக அவங்கள பிலீவ் பண்ணேன், ஓகே நம்மளால் முடியும் இது. அது நான் இப்போ வெளியே வந்து ஆல்மோஸ்ட் 2.5 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. பொண்டாட்டியை நம்பி வேலையை விட்டுட்டு வந்து புருஷன் ஒரு பேக்கப் நீங்கள் க்ரியேட் பண்ணாமல் வரக்கூடாது. உங்களை பார்க்கும்போது பக்கா பிளானிங் கப்பல் அப்படின்ற மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுல ஒரு பக்கா பிளானிங் கப்பல்னா இவங்க தான் அப்படின்றது நல்லா தெரியுது. பட் எனக்கு ஒரு பெரிய டவுட் என்னன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வீட்டில் ரொம்ப நேரம் சேர்ந்துருந்தாவே வந்து சண்டை வந்துடும், நீ அந்த பக்கம் ஆஃபீஸ்க்கு போ, நீ இந்த பக்கம் ஆஃபீஸ்க்கு போ அப்படின்ற மாதிரி வேணா ஒரு சூழல்ல அப்படி சொல்லுவாங்க. பட் நீங்கள் 2 பேரும் சேர்ந்தே பிஸ்னஸில் ட்ராவல் பண்ணும்போது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சண்டை, இதெல்லாம் எப்படி இருக்கும்? அதெல்லாம் நிறைய வரும், நிறைய இருக்குது. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு ரூல் வச்சுருக்கோம், சிம்பிள், வாட் எவர் சுச்சுவேஷன் ரெஸ்பெக்ட் மட்டும் என்றைக்குமே இருக்கணும்.
எஸ் 2 பேருக்கும் நடுவில். அது நான் என்ன தான் பெரிய ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, இல்லை அவங்க சைட்லேருந்து எதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, நாங்கள் எங்களை பேசிக்கிறதோ, நாங்கள் ஒரு மெசேஜை கன்வே பண்ணிக்கிறதோ ரெஸ்பெக்டை தாண்டி போகாது. ஸோ அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் நான் கொடுப்பேன், எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் அவங்க கொடுப்பாங்க. மேபி அதுதான் வந்து இவ்வளோ தூரம் எங்களை சேவை பண்ண கொண்டு வந்திருக்குன்னு கூட நாங்கள் நினைக்கிறோம். ஆக்சுவலி இங்கே வர நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னே தெரியாது. ஆமாம், நிறைய பேர் தெரியாது. ஏன்னா நாங்கள் நடந்துக்கிறதே அப்படி தான் இருக்கும். ஏன்னா ஒரு இன்ஸ்டியூஷன் ரன் பண்ணுறோம், நம்ம நிறைய பேர் பார்க்குறோம், பழகுறோம். ஸோ அப்போ வந்து நாங்கள் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ன்றதை நாங்கள் உள்ளே கொண்டே வரமாட்டோம். நானும் சரி அவங்கள மேம் தான் கூடுவேன், அவங்களும் சார் தான் கூடுவேன். எஸ், ஆமாம், நான் எப்பயுமே இங்கே சார் கூட்டிகிட்டு வாங்க சார்னு தான் சொல்லுவேன். அப்போ வந்து எனக்கு ஒரு டெஃபினேஷன் செட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதுக்குள்ளே தான் ஆப்ரேட் பண்ணுவோம். அண்ட் அஃப்கோர்ஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த பக்கம் இந்த பக்கம் சரி, அது தேவை தான். ஏன்னா வந்து நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் கொண்டு வர முடியாது. ஆனா அந்த ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது முக்கியம். அப்பதான் வந்து ஒரு லவ், ஒரு கப்பலாக நீங்கள் பிஸ்னஸ்குள்ளே என்டர் ஆகும் போதும் ட்ராவல் பண்ண முடியுது. பட் கோவம் வரும்போது நீதானே அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை விடுறது இருக்கும் தானே, அது எப்படி அதை ஹேண்டில் பண்ணிக்கிறீங்க? அதாவது கோவங்கள் இருக்கும் கண்டிப்பாக. அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 100% ப்ராப்ளம் வருதுன்னா 90% ரிலேட்டட் டு பிஸ்னஸ் தான் இருக்கும். சரி, எத்தனை வருஷத்தில் உங்கள் கடன் எல்லாம் அடைஞ்சுது? கிரெடிட் கார்டு பில்லிங்லாம் முடிச்சு அப்பாடா அப்படின்னு ஒரு நிம்மதி பிஸ்னஸ் ஆரம்பிச்சு. அதாவது டு பி ஃப்ராங்க், சின்ன இதெல்லாம் வந்து அடைச்சிட்டோம். ஒரு 6 இயர்ஸ்லேயே வந்து இல்லை. பட் இன்னும் பெரிய லோன்ஸ்லாம் இருக்க தான் செய்யுது. அங்கே பில்டிங்காக வாங்கின லோன்ஸு. ஸோ அது லோன்ஸ் பொறுத்தவரை ஒரு கமிட்மெண்ட் தான். அது இருந்தால் தான் வந்து ஒரு மைண்டில் ஒரு ஃபியர்ன்றது இருக்கும். ஓகே, அதுக்காக நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஃபியர் இருக்கும். பட் நம்ம அகைன் எப்படி எடுத்துக்கிறோம் அதை அப்படின்றது பொறுத்து. ஸோ பிஸ்னஸ் இருந்தால் லோன் இருக்கணும். இல்லை அப்படின்றது கிடையாது. நான் ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லையா? ஸோ லோனுன்றது வந்து தேவைக்கு தான் வாங்கணுமே தவிர தேவைக்கு அதிகமாக வாங்கக்கூடாது. ஓகே, ஒரு டீம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போது நீங்கள் வேலை பார்த்துட்டு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு 4 பேர் இருப்பாங்க, அப்புறம் 10 பேர், அப்புறம் 30 பேர், இப்படின்னு இந்த டீம் பெருசாகும்போது அந்த எம்ப்ளாயீஸ் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? ஸோ எங்களோட எம்ப்ளாயீஸ் யாருன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவங்க யாருன்னா பெண்கள். ஓ, இங்கே மாண்டிசரி ட்ரைனிங் படிச்சுட்டு உங்ககிட்டே ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ அவங்க எல்லாருமே அவங்களுக்குமே நாங்கள் கிரேட்ஃபுல்லாக தான் இருக்கோம். எல்லாருமே ஒவ்வொரு டைமும் எங்களுக்காக ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி. ஸோ நாங்கள் ஏதாவது ஒன்று சொன்னோம் அப்படின்னா அதை அழகாக முடிச்சு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு டீம் நாங்கள் உள்ளே வச்சுருக்கோம். ஏன்னா பெண்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்ல, அந்த பெண்களும் சாதிப்பாங்க. அந்த டீம் எப்படி ஒர்க் பண்ணுன்றது நாங்கள் டீம் எஜுகேஷன் காட்டுறோம். சம்திங் ஏதாவது அந்த டீமை மேனேஜ் பண்ணும்போது ஏதாவது இருந்த குளறுபடி அதை நீங்கள் சரியாக ஆக்கின ஒரு விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. பசங்க வந்து ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லேடியை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்கன்னும் போது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஏன்னா இவங்களும் லேடி, அவங்களும் படிக்கிறவங்களும் ட்ரைனிங் சொல்லும் போதோ ஏதாவது ஒரு கால் பண்ணி கேட்கும் போதோ ஒன்ஸ் இவங்களோட வாய்ஸ் கொஞ்சம் ரைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க டோன் வந்து ரைஸ் பண்ணிட்டாங்க, அவங்க வந்து மரியாதை இல்லாமல் அந்த மாதிரி கொண்டு போகும்போது ஸோ அதை சால்வ் பண்ணுறது நாங்களாக தான் இருப்போம். அது ஸோ ஒன்லி பெண்களுக்கு தான் ட்ரைனிங் கொடுக்குறீங்க? மொத்தம் எத்தனை பெண்கள் உங்ககிட்ட மாண்டிசரி ட்ரைனிங் எடுத்து டீச்சராக வெளியில் வந்திருக்காங்க? எங்ககிட்ட 6000 பேர் படிச்சிருக்காங்க இது வரைக்கும். அதில் வந்து 5000 பேர்கிட்ட வேலைக்கு போயிருக்காங்க டீச்சராக பண்ணுறேன். எல்லாருமே ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் ஒரு சின்ன ப்ளே ஸ்கூல்லேருந்து ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் அந்த மாதிரி எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் தமிழ்நாடு ஃபஸ்ட்டு அண்ட் அடுத்து இந்தியா அண்ட் ஓவரால் வேர்ல்டு வைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். எங்ககிட்ட படித்த நிறைய பேர் சப்போஸ் அவங்க ஃபேமிலி சிச்சுவேஷனால் வேலைக்கு போக முடியலன்னா வீட்டிலே டியூஷன் பண்ணுறாங்க. ஸோ அவங்களால என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க. சும்மா இல்லை, ஏதாவது ஒரு ஏர்னிங் எடுக்கிறாங்க. நாங்கள் சொன்னதை அவங்க பண்ணுறாங்க. ஸோ எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் முடிப்பாங்க, பட் வந்து அவங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறோன்ற இன்டென்ஷன் இருக்கும். ஸோ அதுக்காகவே வந்து ப்ளே ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் கொண்டு வந்தோம். அதுக்கப்புறமா வந்து வீட்டில் நம்பி இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து என்ன தான் படிச்சிருக்காலும் நீ எப்படி ஃபுல் காசை போட்டு திருப்பி எடுக்க முடியுமா, உனக்கு என்ன தெரியும், சப்போர்ட் இருக்குமா, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அதுக்காக லேடிஸை வந்து வேலைக்கே அனுப்ப மாட்டாங்க. ஸோ அவங்கள போய் நீ பிஸ்னஸ் பண்ணின்னு எப்படி தைரியமாக கொடுப்பாங்க? உங்களோட ஃபீல்டில் உங்களுக்கு இருக்கக்கூடிய காம்படிட்டர்ஸ் அது எப்படி சமாளிப்பீங்க? ஸ்டார்டிங் ஆஃப் த பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து காம்படிஷன்றது எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஒரு சின்ன கடை வச்சா கூட வந்து உடனே கடை வச்சுடுவாங்க பக்கத்துலேயே, நல்லா ஓடுது, நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் அவங்களோட டெடிகேஷன் எப்படி இருக்குது, அவங்க வந்து எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்றது முக்கியம். காம்படிஷன் இருக்க தான் செய்யும். ஸோ அதை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போய் நம்மளோடதை எப்படி நம்ம பெஸ்ட்டாக ஒரு லேடிஸ்க்கு கொடுக்குறோம், எஜுகேஷன் எப்படி கொடுக்குறோன்றது. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட காம்படிஷன்னா அது எங்களோட எஸ்டர்டே தான். உங்களோட ஃபியூச்சர் கோல் டீம் எஜுகேஷனை எங்கே வரை எடுத்துகிட்டு போகணும்? ஸோ எங்களோட ஃபியூச்சர் கோல்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் இவ்வளோ பேர் படிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் தான் இருந்துச்சு. பட் வந்து இப்போ நாங்கள் ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கோம் நியூ இயர்லேருந்து. என்ன அப்படின்னா எல்லா ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்
தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா ஆர் வேர்ல்டு வைடு இருக்கிற எல்லா ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லையுமே வந்து கண்டிப்பாக டீம் ட்ரெயின்டு மாண்டசரி டீச்சர்ஸ் இருக்கணும். அதுதான் எங்களோட ஒரு லாங் டேர்ம் ஃபியூச்சர் விஷன். ஸோ ஷார்ட் டேர்மில் அது நம்பர்ஸாக இருக்கலாம், பட் இன்னும் ஒரு 10 years கழிச்சு நாங்கள் பார்க்கும்போது இன்றைக்கி நாங்கள் சொல்கிற விஷயங்கள் வந்து ரியாலிட்டியாக நடக்கும். அண்ட் அதுக்கான ஒர்க்ஸ், அதுக்கான பிளானிங்ஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது ஒன்று. அண்ட் மாண்டசரின்றது பார்த்திங்கன்னா இட் இஸ் நாட் சம்திங் ஒன்லி ரிலேட்டட் டு டீச்சிங். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரண்டிங்லேயும் வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதனாலே நாங்கள் வந்து ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், மாண்டசரி கற்றுக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சேனல் மூலிமா நாங்கள் வந்து எல்லா பேரண்ட்ஸுக்கும் கைட் பண்ணோம். அதாவது டீம் ட்ரெயின்டு பேரண்ட்ஸ். ஸோ அவங்க வந்து மாண்டசரி வேயாக அவங்க குழந்தைங்களை வந்து வளர்க்கணும், இல்லை அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை லேர்ன் பண்ணிக்கிட்டு அதை அவங்க வந்து மாண்டசரி வேயில் வளர்க்கலாம் அப்படின்றதுக்காகவே நாங்கள் வந்து இது ரெண்டுத்தையும் எங்களோட கோலாக செட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து எல்லா ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லையும் கண்டிப்பாக டீம் ட்ரெயின் டீச்சர்ஸ் இருப்பாங்க. அண்ட் எல்லா பேரண்ட்ஸும் தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவங்க டீம் ட்ரெயின்டு மாண்டசரி பேரண்ட்ஸாக இருப்பாங்க. அதுதான் எங்களோட ஒரு ஃபியூச்சர் கோலாக இருக்குது. உங்களோட ப்ரைம் ஃபோக்கஸே மாண்டசரி ட்ரைனிங் இல்லையா? ஸோ என்னெல்லாம் பண்ணுறீங்க மாண்டசரி ட்ரைனிங்கில்? மாண்டசரி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு பர்சன், அவங்க வந்து டெரைவ் பண்ணாத அந்த மாண்டசரி மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாண்டசரி மெத்தட் அப்படின்னா பேசிக்காக ப்ராக்டிக்கல் வே ஆஃப் லேர்னிங். இப்போ குழந்தைங்களாம் எடுத்துக்கோங்களேன், இன்ஃபேக்ட் நம்மளோட சைல்டுஹுட் எஜுகேஷன்லேருந்து மோஸ்ட்லி எல்லாருமே வந்து போர்டு, பென்சில், சாக்கு, பென்னு, நோட்டு இந்த மாதிரி தான் வந்து மேக்ஸிமம் இருக்கும். ஸோ ரியல் எஜுகேஷன் பார்த்திங்கன்னா அந்த பிடி பீரியடில் போய் விளையாடுறது தான், மற்றபடி பெருசாக ரியாலிட்டி எஜுகேஷன் இருக்காது. பட் மாண்டசரின்றது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளே பேஸ்ட் லேர்னிங். இந்த குழந்தைங்களுக்கு வந்து என்ன கற்றுக்கிட்டாலும் அவங்க கற்றுக்கிறதுக்கான மெட்டீரியல் இருக்கும், அண்ட் கற்றுக்கிறதுக்கான இன்டென்ஷன், க்யூரியாசிட்டி இருக்கும். இப்போ ஒரு டீச்சராக நீ இது மேக்ஸு, நீ போய் மேக்ஸை கண்டிப்பாக படிக்கணும், இங்கிலீஷ் கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் இருக்காது. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த பிடிச்ச விஷயத்தை அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை கற்றுப்பாங்க. இதான் வந்து மாண்டசரியோட ஒரு பேசிக். அதாவது அவங்களோட சிலபஸ், நம்மளோட சிலபஸே ஸ்ட்ரக்சராக இருக்கும் குழந்தைங்களுக்கு. இபிஎல் மெத்தட் சொல்லுவாங்க, இயர்லி ப்ராக்டிக்கல் லேர்னிங். அதாவது குழந்தைங்க வந்து இயர்லியாக என்னென்ன ப்ராக்டிக்கல் வீட்டிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. குழந்தைங்க அவங்களே அவங்க ட்ரெஸ் பண்ணிக்கிறது, அவங்களே வந்து ஷூ போடுறது, ஷூ லேஸ் கட்டுறது, அதெல்லாமே ஒரு லேர்னிங் தான் குழந்தைங்களுக்கு. பேரண்ட்ஸ் ஒரு ஏஜ் வரையுமே பண்ணிகிட்டே இருப்பாங்க. குழந்தைங்களுக்கு இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ண தெரியாது அதெல்லாம். ஸோ எப்படி பாத் பண்ணணும், எப்படி ப்ரஷ் பண்ணணும்லாம் தெரியவே தெரியாது. அந்த குழந்தைங்களுக்கு டிசிப்ளின்னா என்ன அப்படின்றத இந்த எஜுகேஷன் சொல்லிக் கொடுக்கும். இப்போ நீங்கள் வந்து மாண்டசரி ட்ரைனிங் கொடுக்குறீங்க இல்லையா? பட் எஜுகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது சிபிஎஸ்சி சிலபஸ், ஐசிஐசிஐ சிலபஸ், இன்னும் இன்டர்நேஷ்னல் சிலபஸ், அது இதுன்னு ஒன்று மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா? ஸோ இந்த சிலபஸ் டு சிலபஸ் காம்படிஷன்லேயே இந்த மாண்டசரிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது ஃபீல்டில் எஜுகேஷனில்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பேசிக்கான விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ மாண்டசரி அப்படின்றது ஏர்லி எஜுகேஷனை கான்சன்ட்ரேட் பண்ணுறது தான் அதிகம். ஸோ மாண்டசரிக்கு அப்புறமா ஒரு குழந்தை அடுத்து போகிறாங்கன்னா அது ப்ரைமரி, எலமெண்ட்ரி அப்படின்ற மாதிரி தான் போகும். ஸோ இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இப்போ வந்து ஒரு சிபிஎஸ்சியாக இருக்கட்டும், ஒரு இன்டர்நேஷ்னல் பேஸ் சிலபஸாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், அது எல்லாமே பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. பட் அதுக்கு முன்னாடி மாண்டசரி வரும்போது மெயினான 5 வேல்யூஸ் இருக்குது குழந்தைங்களுக்கு. ஃபஸ்ட் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து அவங்க எப்படி வந்து இண்டிபெண்ட்டாக வச்சுக்கணும் அப்படின்றது. அதுக்கப்புறமா வந்து சென்சோரியல் டெவலப்மெண்ட். நம்ம என்ன கற்றுக்கிட்டாலும் குழந்தைங்க வந்து சென்சஸை பேஸ் பண்ணி தான் கற்றுக்குறாங்க. பார்க்குறாங்க, ஸ்மெல் பண்ணுறாங்க, டச் அண்ட் ஃபீல் பண்ணுறாங்க, கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி சென்சஸை எப்படி அதிகமாக யூஸ் பண்ணி ஒரு விஷயத்தை நல்லா லேர்ன் பண்ணலாம் அப்படின்ற சென்சோரியல் லேர்னிங். அண்ட் அதுக்கப்புறம் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், நம்ம பேசுறது எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்றது. அப்புறம் மேத்தமெட்டிக்கல் டெவலப்மெண்ட், கல்ச்சுரல் டெவலப்மெண்ட். ஸோ இந்த மாதிரியான பேஸை ஃபஸ்ட்டு குழந்தைங்க கற்றுக்குறாங்க அப்படின்னா, அண்ட் இதுக்கு அடுத்து அவங்க என்ன டைப் ஆஃப் சிலபஸ் போனாலுமே ஒரு நார்மலாக ட்ரெடிஷ்னல் வேயில் படிச்சுட்டு வர குழந்தைய விட இந்த மாண்டசரியில் படிக்கிற குழந்தை பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். ஆக்சுவலி இயர்லி எஜுகேஷனில் மாண்டசரி கொடுக்கும்போது பேஸ் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு. அவங்களால அது சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, ஐஜிசிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, ஐபியாக இருந்தால் கூட குழந்தைங்களால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க படிப்பாங்க. ஸோ அஸ் அ கப்பலாக நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. இன்னொரு 5-10 வருஷம் கழித்து பார்க்கும்போது இந்த டீம் டவர் வந்து இன்னும் பிரம்மாண்டமாக வளர்ந்து நிற்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு அந்த விஷனில் இருக்குது, உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜியில். தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545.